வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் தலைப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம். நிலைமை ஆபத்தானது. தீர்வு தடுப்பூசி மாத்திரமே. வைத்திய நிபுணர் பிரசன்ன எச்சரிக்கை. கொரோனா தொற்றினாலும் நோய் அறிகுறிகள் இல்லையெனில் வீட்டிலிருந்தே சிகிச்சை பெறும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பம். கொரோனா கட்டுப்பாடு தொடர்பில் ராணுவத்திற்கு எதிரான ரணிலின் கருத்துக்கு ராணுவ தளபதி பதில். அரச ஊழியர்களுக்காக மேலும் பல பஸ்கள் புதிதாக சேவையில். ஹிஷாலினியின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ரிஷாட்டின் மனைவி உள்ளிட்ட 4 இன்று மீண்டும் நீதிமன்றில். காலநிலை மாற்றம் தொடர்பில் புதிய அறிக்கை வெளியிடப்படும் என ஐநா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தொற்றுக்குள்ளாகி நோய் அறிகுறிகள் வெளிப்படாத நபர்களுக்கு வீட்டிலேயே சிகிச்சை அளிக்கும் நடைமுறை இன்று முதல் முன்னெடுக்கப்படுகிறது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் 852 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடும்போது இது 2 மடங்கு அதிகரிப்பென சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டுகிறது. நேற்றைய தினம் நாட்டில் 2961 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவாக 852 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் கொழும்பில் 413 தொற்றாளர்களை அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்றைய தினம் களுத்துறையில் 320 பேரும், கம்புகாவில் 319 பேரும், காலியில் 255 பேரும் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். கண்டி, யாழ்ப்பாணம், கேகாலை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் 100க்கும் அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகினர். அதற்கமைய இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3,29,994 அதிகரித்துள்ளது. வைத்தியசாலை மற்றும் இடைத்தங்கல் மத்திய நிலையங்களில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 31,620 ஆகும். 2,93,357 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளனர். சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட 94 மரணங்கள் தொடர்பிலான அறிவிப்பு நேற்று வெளியானது. இதில் 60 வயதுக்கு மேற்பட்ட 71 பேர் உள்ளடங்குகின்றனர். 30 வயதிற்கும் 59 வயதுக்கும் இடைப்பட்ட 22 பேரும், 30 வயதிற்கு குறைந்த ஒருவர் முழுதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். அதற்கமைய இலங்கையில் மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 5111 உயர்ந்துள்ளது. அதிக அபாயமிக்க எவரையும் வீட்டில் வைத்து நாம் சிகிச்சை அளிக்கப் போவதில்லை. அதனை தெளிவாக கூறுகிறோம். பாரிய நோய் அறிகுறிகள் இருந்தால் எந்த அளவு சொகுசாக வீட்டில் இருக்க முடியும் என்று கூறினாலும் அவர்களை வீட்டில் இருக்க நாம் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம். எனினும் இதனை பிழையாக பயன்படுத்தி மிக ஆபத்தான நிலையில் உள்ளவர்களை வீட்டில் வைத்துக் கொள்வதற்கு மறைமுகமாக முயற்சிகள் மேற்கொண்டால் வீட்டில் இடம்பெறும் மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம். எனவே நோய் அறிகுறிகள் தென்படாதவர்களை தவிர வேறு எவரையும் வீட்டில் வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டாம். மரணத்தை குறைக்க எமது பக்கமிருந்து உயர்ந்தபட்ச நடவடிக்கைகளை நாம் முன்னெடுப்போம். අපි ඔවුන් රෝහල් ගත කිරීමට කටයුතු කරනවා. අපි සෞඛ්‍ය පැත්තෙන් කරන්න පුළුවන් සියලු දේ කරනවා මේ මරණ අඩු කර ගැනීම සඳහා. தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாத 60 வயதுக்கு மேற்பட்ட சகலரும் மிக விரைவில் தடுப்பூசி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் உயிரிழந்த 94 தொற்றாளர்களில் 71 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பதால் அபாயம் மேலும் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஹோமாகம வைத்தியசாலையின் கொள்ளளவையும் மீறி நோயாளர்கள் வருகை தருவதாக வைத்திய அதிகாரி வைத்திய நிபுணர் ஜனித் ஹெட்டியாரச்சி தெரிவித்தார். தற்போது வைத்தியசாலைக்கு வரும் சகல நோயாளர்களுக்கும் பாரிய நோய் அறிகுறிகள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இதேவேளை COVID-19 நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை வெற்றிகரமாக இடம்பெறுகிறது. அதற்கமைய அமெரிக்க தயாரிப்பான ஃபைசர் தடுப்பூசியின் 1 லட்சம் டோஸ்கள் இன்று அதிகாலை நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான QR 668 எனும் விமானத்தினூடாக இவை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டதோடு நாரஹின் பிட்ட குருதி பரிமாற்ற மத்திய நிலையத்தின் அதிவிசேட குளிரூட்டியில் அவை களஞ்சியப்படுத்தப்பட்டன. நாளொன்றுக்கு 2500க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். 100க்கும் அதிகமானோர் மரணிக்கும் நிலைமையும் உருவாகியுள்ளது. கடந்த 1.5 வருடங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் இது மிகவும் பயங்கரமான நிலைமையாகும். இதுவரை உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வெற்றிகரமான சிகிச்சை என்பது தடுப்பூசி ஏற்றுவது மாத்திரமே. 2வது டோஸை பெற்றுக்கொண்டு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இன்னும் 2 வாரங்கள் தேவைப்படும். அதனால் தயவு செய்து மிக விரைவில் கட்டாயமாக தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும். 1906 எனும் இலக்கத்தினூடாக உங்களின் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கத்தை வழங்கி பதிவு செய்து கொள்ளுங்கள். மேல் மாகாணத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட நோய்வாய்ப்பட்டுள்ள அனைவருக்கும் எதிர்வரும் 3 தினங்களில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுப்போம். හැම කෙනෙකුටම ඉතිරි දවස් 3 ඇතුළත මේ එන්නත ලබා දීමට කටයුතු කරනවා.
கொரோனா வைரஸ் காரணமாக இலங்கையில் இடம்பெறும் மரணங்களுக்கு கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான செயலணி பொறுப்பு கூற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க நேற்று தெரிவித்தார். இந்த கருத்துக்கு ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா பதில் வழங்கியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு இவ்வாறு குறிப்பிட்டார். தடுப்பூசி ஏற்றுவது குறித்து பிரச்சனை இருக்கிறது. சுகாதார அமைச்சின் கீழ் இல்லாமல் ராணுவத்தின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் குறைபாடுகள் இருக்கலாம். இதன் பொறுப்பு செயலணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த செயலணிக்கு இந்த பொறுப்புகளை செய்ய வலுவில்லை. அந்த குழு இது தொடர்பில் இதுவரை வெற்றிகரமான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை. இப்போது இடம்பெறும் மரணங்களுக்கு இந்த குழு பொறுப்பு கூற வேண்டும். இந்த அறிவிப்பு தொடர்பில் ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா இவ்வாறு பதிலளித்தார். அவர் தனது முதலாவது தடுப்பூசியை நாரகின்பெற்ற ராணுவ ஆதார வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்தின் செயற்திட்டங்களுக்கு அமைவாக செலுத்திக் கொண்டார். அவருக்கு இலங்கை ராணுவத்தின் ஊடாக தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவை இருப்பின் நாட்டு மக்கள் தடுப்பூசி ஏற்றுவதை பிழை என்று கூறுவது குறித்து மக்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த செயலணியின் பிரதானி அதிமேதகு ஜனாதிபதி ஆகும். சுகாதார சபைகள் பணிப்பாளர், முப்படை தளபதிகள், போலீஸ் மாதிபர் மற்றும் வைத்திய நிபுணர்கள் பலரும் இந்த செயலணியில் இருக்கிறார்கள். ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் இயங்கும் இந்த செயலணியான நாம் மிக விரைவில் இந்த கொரோனா வைரஸ் தொற்றை நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். தமக்கு கோவிட்-19 நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் அதனை சாதாரண ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என தேசிய பயிற்றுவித்தல் தாதியர் அதிகாரி புஷ்பா ரம்யானி சொய்சா தெரிவித்தார். நோய் தொடர்பில் அச்சப்படாமல் அது குறித்து மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்தது என சுயாதீன தொலைக்காட்சியின் ஹத்வெனி பே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் குறிப்பிட்டார். நாட்டில் இருவர் சந்திக்கும் போது முதலில் செய்கின்ற வேலை முகக்கவசத்தை கீழே இறக்கி கதைப்பதாகும். கதைத்து முடிந்த பின்னர் முகக்கவசத்தை அணிந்து கொண்டு செல்கின்றார்கள். அதனால் நாடு இப்போது இருக்கும் நிலைக்கு இவ்வாறான விடயங்களே முக்கிய காரணங்களாகும். இதனை அநேகமானோர் செய்கின்றனர். அநேகர் தொழில் நிமித்தம் கொழும்புக்கு வருகின்றார்கள். எல்லாவற்றையும் அச்சுட்டாக செய்ய முடியாது. இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் முகக்கவசத்தை அகற்றாமல் செயல்படுங்கள். முகத்துக்கு முகம் நேரடியாக பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நோய் தொற்று இருந்தால் சமூகத்திற்குள் செல்ல வேண்டாம். மிக விரைவாக இந்த வைரஸ் இன்னும் ஒருவருக்கு பரவுகின்றது. சிலர் நோய் அறிகுறிகள் இருந்தாலும் தனக்கு குணமாகிவிடும் என எண்ணிக்கொண்டு வீட்டிலேயே இருந்துவிட்டு சுவாசிப்பதற்கு கூட கடுமையான நிலை உருவாகும் போதே வைத்தியசாலைக்கு செல்கின்றார்கள். இதுவே அதிக மரணங்களுக்கு காரணமாக அமைகின்றது. உங்களுக்கு நோய் அறிகுறி இருக்கும் போது அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளாததால் உங்கள் அன்பானவர்கள் உயிரிழக்க நேரிடலாம். நீங்கள் அனைவரும் ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் தொற்று பூஜ்ஜியமாக குறைவடையும் வரை நீங்கள் முகக்கவசத்தை அகற்றக்கூடாது. நீங்கள் 2 டோஸ் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டாலும் 3வது பூஸ்ட் தடுப்பூசிகளை ஏற்றிக்கொண்டாலும் இந்த வழமையான சுகாதார வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். கொரோனா தொற்றுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளர்கள் தமக்கு தேவையான பொருட்களை எடுத்து வந்தால் அது நோயாளர்களுக்கும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் இலகுவாக இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் அதிக அபாயமிக்க ஒரு வளையத்திற்குள் நோயாளர்களாக அனுமதிக்கப்படுகின்றார்கள். அங்கு வருகை தரும் போது தமக்கு தேவையான பொருட்களை ஏனும் அவர்கள் கொண்டு வருவதில்லை. பட்டூரிகை, பட்பசை, உள்ளாடைகள், பெண்களுக்கு தேவையான அத்தியாவசிய உடைகள் என்பவற்றை கூட கொண்டு வராமல் யாரிடமாவது இதனை வாங்கிக் கொள்ளலாம் என பார்க்கின்றனர். சுகாதார பணியாளர்களுக்கு நோயாளர்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் செய்து கொடுப்பதற்கான இயலுமை இல்லை. அதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களுக்கு தயாராகியே நீங்கள் செல்ல வேண்டும். சிலர் எனக்கு கொரோனா வந்துவிட்டது, என்ன செய்ய போகிறோம் என தெரியவில்லையே என எண்ணி மனதை குழப்பி அச்சம் கொள்கின்றனர். ஆனால் தொற்று ஏற்பட்டாலும் நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். தொற்று ஏற்பட்டது என்பதற்காக உயிரிழக்க மாட்டீர்கள். உங்கள் மன ரீதியில் தைரியமாக இருக்க வேண்டும். உங்கள் மன வலிமை குறைய குறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வீழ்ச்சி அடையும். அரச ஊழியர்களுக்காக வெளியிடப்பட்டுள்ள புதிய சுற்று நிரூபத்திற்கு அமைய அரசு ஊழியர்கள் வேலைக்கு அழைக்கப்படும் நிலையில் அவர்களுக்கு வசதியாக இன்று முதல் மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்தார். எந்த ஒரு பஸ் வண்டியும் ஆசன எண்ணிக்கைக்கு மேலதிகமாக பயணிகள் ஏற்றிச் செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாதென அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
පලාත් අතර සංචරණ සීමා மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் எங்கும் நீக்கப்படவில்லை. அந்த கட்டுப்பாடுகள் அவ்வாறு இருக்கின்றன. அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் பயணிகளுக்கு மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்க நாம் அனுமதி வழங்கினோம். 8 மணியிலிருந்து 10 மணி வரையான காலப்பகுதிக்குள் வேலைக்கு வருகை தர முடியும். 8 மணிக்கு வர வேண்டிய தேவையும் இல்லை. 7 மணித்தியால படி நேரத்தை அமல்படுத்தவும் நாம் நிறுவன பிரதானிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளோம். 8 மணியிலிருந்து 10 மணி வரை வேலைக்கு வருகை தருவதற்கான அனுமதி இருக்கிறது. அதேபோல் 3 மணியிலிருந்து 6 மணி வரை கடமை நேரத்தை முடித்துக் கொண்டு செல்வதற்கும் அனுமதி வழங்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை ஆகும் போது நெரிசலை இருந்ததை விடவும் குறைத்துக் கொள்ள முடியும் என நாம் எதிர்பார்க்கிறோம். முடிந்த அளவு தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பொது போக்குவரத்தை குறைந்த அளவு பயன்படுத்துமாறு இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சமூக இடைவெளியை பேணி பயணிக்கக்கூடிய வகையிலேயே தேவைக்கு மேலதிகமாக பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்துமாறு நாம் அறிவுறுத்தியுள்ளோம். முடிந்த அளவு தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் இந்த காலப்பகுதியில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இதேவேளை கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஊழியர்களை அழைப்பது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் பத்திரமுள்ள செட்சிரிபாயவுக்கு ஊழியர்களின் வருகை குறைவடைந்ததை காணக்கூடியதாக இருந்தது. சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய அரசு ஊழியர்கள் தமது கடமைக்கு திரும்பினர். பஸ் மற்றும் ரயில்களில் பயணிக்கும் பயணிகளின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பஸ் வண்டி சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் ரயில் வண்டிக்குள் சுகாதார பாதுகாப்போடு பயணிக்கும் நிலைமை இல்லை என ரயில் பயணிகள் தெரிவிக்கின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்த நிலையில் உயிரிழந்த சிறுமி ஹிஷாலினியின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ரிஷாட் பதியுதீனின் மனைவி உள்ளிட்ட 4 இன்று மீண்டும் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்த நிலையில் தீக்காயங்களுக்குள்ளான 16 வயதுடைய சிறுமி ஹிஷாலினியின் மரணம் தொடர்பில் ரிஷாட் பதியுதீனின் மனைவி, அவரின் சகோதரர், மனைவியின் தந்தை மற்றும் தரகர் ஆகியோரை இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு புதுக்கடை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றில் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய புதிய விசாரணைகளை ஆரம்பிப்பதற்காக சிறுமியின் உடல் கடந்த 27ஆம் தேதி தோண்டி எடுக்கப்பட்டது. அதன் பின்னர் உடலானது சிடி ஸ்கேன் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு உடல் பாகங்களின் மாதிரிகள் ரசாயன ஆய்வுகளுக்குட்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கை கிடைக்கப்பெறும் வரை சிறுமியின் உடல் பேராதனை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிறுமி வாழ்ந்த டயகம பகுதியில் மேலும் சில யுவதிகளிடமும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிப்பெண்ணான சிறுமி தங்கியிருந்த அறையின் சுவரில் மரணம் தொடர்பில் எழுதப்பட்டிருந்த வசனம் குறித்தும் தகவல் வெளியான நிலையில் அதில் உள்ள எழுத்துக்கள் தொடர்பிலான ஆய்வு உள்ளிட்ட தீவிர விசாரணை இடம்பெறுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது விசாரணை குழுவினர் சுமார் 40 பேரிடம் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சிறுமிக்கு நீதி வேண்டி நாட்டின் பல பாகங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். இந்த பின்னணியிலேயே சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். வெலிசரையில் அமைந்துள்ள இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான வெடிபொருட்கள் களஞ்சிய சாலையில் வெடிபொருட்கள் சில காணாமல் போன சம்பவம் தொடர்பாக 4 கைதாகியுள்ளனர். அவர்களை வெலிசர நீதிமன்றில் ஆஜர்படுத்தவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். அமோனியம் நைட்ரைட் எனப்படும் பாறைகளை உடைப்பதற்காக பயன்படுத்தப்படும் வெடிபொருட்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளன. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் ஊடாக 60.5 கிலோகிராம் எடை கொண்ட குறித்த வெடிபொருட்களுடன் முச்சக்கர வண்டி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஒருவர் இந்த களஞ்சிய சாலையின் பொறுப்பாளராக கடமையாற்றிய விமானப்படை வீரர் ஆவார். மற்றவர் இலங்கை கடற்படையின் கடைநிலை அதிகாரி ஆவார். அவர்களுடன் வெளிநபர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். கட்குவாரிகளில் பணியாற்றும் நபர்கள் பயன்படுத்துவதற்காக இவர்கள் இந்த வெடிபொருட்களை எடுத்து விற்பனை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவர்கள் இன்று வெலிசர நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். අත්අඩංගුවට සැකකරුවන් අද දින වැලිසර අධිකරණය වෙත ඉදිරිපත් කිරීමට නියමිතව තිබෙනවා. தனது மனைவி மற்றும் 6 மாத மகளை கொலை செய்து குறித்த 2 உடல்களையும் எரித்துவிட்டு சுமார் 6 வருட காலம் தலைமறைவாகியிருந்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் தனது மனைவியையும் மகளையும் கொலை செய்து எரித்து புதைத்த இடம் நேற்று மாலை தோண்டப்பட்டது. அதிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் ஆய்வுக்கென அனுப்பப்பட்டுள்ளன. சந்தேக நபரான 28 வயதுடைய பரமேஸ்வரன் மனோரஞ்சன் எனும் நபர் வவுனியா முருகனூர் பகுதியைச் சேர்ந்தவர் என எமது செய்தியாளர் தெரிவித்தார். மனைவியுடன் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் உச்சமடைந்து இக்கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் வவுனியா பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 16ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது.
மகாவலி கங்கைக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சகல அனுமதியற்ற கட்டிடங்கள் தொடர்பிலும் விசாரணை செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். கண்ணொருவ மகாவலி கங்கை ஊடாக அமைக்கப்பட்டுள்ள தொங்கு பாலத்திற்கு அருகில் காணப்படும் அனுமதியற்ற கட்டிடங்கள் தொடர்பிலும் மகாவலி கங்கையின் புதிதாக உருவாகியுள்ள மணல்மேடுகள் தொடர்பிலும் பார்லமெண்ட் உறுப்பினர் வசந்தயாப்பா பண்டார முன்வைத்த முறைப்பாடு தொடர்பில் கவனம் செலுத்தும் போதே அமைச்சர் இவ்வாலோசனையை வழங்கியுள்ளார். மகாவலி கங்கைக்கு அருகில் புதிதாக உருவாகியுள்ள மணல்மேட்டினால் அதிக மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஆறு பெருக்கெடுக்கும் அபாயம் காணப்படுவதால் ஆற்றின் இருபுறமும் காணப்படும் கட்டிடங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதேவேளை மகாவலி கங்கையின் இருபுறமும் அமைக்கப்பட்டுள்ள அநேக கட்டிடங்கள் சுற்றாடல் அறிக்கையை பெற்றுக் கொள்ளாமல் அமைக்கப்பட்டவை என பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தயாப்பா பண்டார தெரிவித்துள்ளார். அங்கு குவிந்துள்ள மணல்மேட்டை அகற்றுவது தொடர்பில் அதிகாரிகள் குழு ஒன்றை அனுப்பி ஆய்வு செய்யுமாறு அமைச்சர் புவியியல் மற்றும் சுரங்க பணியகத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.